நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் எப்படி வாசிப்பது, வாசிக்கும் நேரத்தை எப்படி அதிகரிப்பது, எதற்கடுத்து எதை வாசிப்பது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஏன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தேன். அதனோட தொடர்ச்சியாக தான் இந்த பாட்காஸ்ட் பேசுகிறேன். இன்றைக்கி வாசிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் மிக எளிதாக, விலை குறைவாக கிடைக்கக்கூடிய வாசிப்பதற்கான பொருள் அப்படின்றது செய்தித்தாள் தான். தமிழ்லையே நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் குறைந்தது ஒரு 5-6 தினசரி பத்திரிகைகள் கிடைக்கும். தினத்தந்தி, தினமலர், தினமணி, தினகரன், தமிழ் ஹிந்து, இதெல்லாம் ஓரளவுக்கு பிரபலமான எல்லா ஊர்லேயும் கிடைக்கக்கூடிய தமிழ் பத்திரிகைகள். இதுக்கு மேலே ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக பத்திரிகைகள் இருக்கலாம். மாலை வரக்கூடிய செய்தித்தாள்கள் இருக்குது. இதுபோக நீங்கள் ஆங்கிலத்தில் எடுத்துக்கிட்டால் இங்கிலீஷ் ஹிந்துவும் இங்கிலீஷ் இந்தியன் எக்ஸ்பிரஸும் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். அதுபோக தமிழ்நாட்டில் உள்ள மாநகரங்களில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கான் ஹெரால்டு போன்ற பத்திரிகைகள் கிடைக்குது. ஒரு செய்தித்தாளோட விலை குறைந்தபட்சம் 7 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் இருக்கலாம். 6 தமிழ் பேப்பர்கள் வார நாட்களில் 6 ரூபாய்க்கும், வார இறுதியில் 7 ரூபா 8 ரூபாய்க்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் எந்த செய்தித்தாள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ, எதனோட அச்சு அமைப்பு பிடிச்சிருக்கு, எதனோட கலர் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் தமிழ் செய்தித்தாள்களை பொறுத்த வரைக்கும் தினமணியும் தமிழ் ஹிந்துவும் தான் அந்த ஒரு செய்தித்தாளுக்குரிய லட்சணங்களோட, செய்தித்தாளுக்குரிய இலக்கணத்தோட, செய்தித்தாளுக்குரிய குணங்களோட நடத்தப்படக்கூடிய பத்திரிகைகள். நீங்கள் தினகரனோ, தினத்தந்தியோ, தினமலரோ இவங்கெல்லாம் அது ஒரு மாதிரி எல்லோ பேஜஸ் தான், விளம்பர பத்திரிகைகள் தான். அதில் விளம்பரத்தை மட்டுமே நம்பி, இல்லை விளம்பரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, விளம்பரத்துக்கு அதிக இடம் கொடுக்கக்கூடிய, சினிமாவுக்கு அதிக இடம் கொடுத்து செய்திகள் வெளியிடக்கூடிய பத்திரிகைகள். அது ஒரு தொழிலாக தான் அவங்க நடத்துகிறாங்க. அதில் பத்திரிகை அப்படின்றதுக்குரிய அந்த லட்சணங்கள் இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல. வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் தினமணி பேப்பரை ஒரு நாள் படிச்சுட்டு நீங்கள் மற்ற பேப்பர்களை படித்து பாருங்கள். அவங்க பயன்படுத்தக்கூடிய மொழியிலிருந்து அவங்க எதுக்கு விளம்பரம் அக்செப்ட் பண்ணுறாங்க, எதுக்கு விளம்பரம் அக்செப்ட் பண்ணலான்னு வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை வாசிக்கிற பழக்கம் அப்படின்றது மினிமம் ஒரு 10 வயசுக்கு முன்னாடியே உங்களுக்கு உருவாகிருந்துருக்கணும். உங்கள் வீட்டில் செய்தித்தாள்கள் வாங்கியிருந்து நீங்கள் ஒரு 8-10 வயசுலேயே பத்திரிகையில் வரக்கூடிய அந்த சித்திர கதைகள், காமிக்ஸ், தினத்தந்தியில் கன்னித்தீவுன்னு இன்னும் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் முன்னாடி ஹென்ரி, இப்போ அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் இல்லையா, இல்லை அதுக்கு இவங்க காசு கொடுக்க முடியாமல் அதெல்லாம் நிறுத்திட்டாங்களான்னு தெரியல. ஹென்ரி, பாப்பாய் இதெல்லாம் வரும் இந்தியன் எக்ஸ்பிரஸில். இங்கிலீஷ் ஹிந்துவில் மெட்ரோ ப்ளஸில் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். கால்வின் அண்ட் ஹாப்ஸ் வரும். அப்புறம் அந்த ஸ்னூப்பின்னு சொல்லி ஒரு நாய் ஒன்று இருக்கும், டாக், அது வரும். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு 8-10 வயசுக்கு முன்னாடியே கவனிக்க ஆரம்பிச்சிருந்து கிராஜுவலாக அதை படிக்க ஆரம்பிச்சிருந்துருக்கணும். பெரும்பாலும் செய்தித்தாள் படிக்கிறவங்க கடைசி பக்கத்தில் இருந்தால் ஆரம்பிப்பாங்க. முதல்ல செய்தித்தாளை படிக்க வரக்கூடிய ஒரு 8-10 வயசு பையனை வச்சுக்கிட்டா அவனோட அந்த வாசிப்பின் ஆரம்பம் அப்படின்றது கடைசி பக்கத்தில் இருந்தால் வரும். இப்போ இங்கிலீஷ் ஹிந்து பேப்பரில் கடைசி பக்கத்தில் கிரிக்கெட் அண்ட் அதர் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்து வச்சே உதாரணமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட அதனோட மாடலில் தான் எல்லா பத்திரிகைகளும் இருக்கும். ஆனால் முன்ன பின்ன இருக்கும். அதன் பிறகு பிஸ்னஸ் நியூஸ் இருக்கும். பிஸ்னஸ் நியூஸ் அப்படின்றது 25 வயசுக்கு உட்பட்ட நபர்கள் பெரும்பாலும் யாரும் கவனிக்கவே மாட்டாங்க அதை, அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க காமர்ஸு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தவிர்த்து. அதுக்கு பிறகு உலக செய்திகள் இருக்கும். அதுக்கு பிறகு மாநில செய்திகள், ரெஸ்ட் ஆஃப் த நேஷன், தேசிய செய்திகள்னு வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நடுப்பக்கம், எடிட்டோரியல், தலையங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் லீட் பேஜ் ஆர்டிக்கல், தலையங்கம், ஆப்போசிட் எடிட்டோரியல்னு சொல்லுவாங்க. அதுக்கு எது நேர் எதிர்பக்கம். இதில் முக்கியமான கட்டுரைகள் எல்லாம் இருக்கும். ஹோலிஸ்டிக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். செய்தி கட்டுரைகள். அதுக்கு முன்னாடி வந்தால் மாநில செய்திகள். அதுக்கு முன்னாடி மாவட்டம். முதல் பக்கத்தில் என்ன அன்றைய முக்கிய செய்தி என்னவோ அது. இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கவனிக்கக்கூடிய செய்திகள் அப்படின்றது மாறும். ஒரு 10 வயசுலேருந்து 13 வயசுக்குள்ளே உள்ள பையன் பெரும்பாலும் இந்த காமிக் ஸ்ட்ரிப்புகளை தான் முதல்ல கவனிச்சிருந்துருப்பான். அப்புறம் அவனுக்கு கிரிக்கெட் தெரிஞ்சால் கிரிக்கெட் பார்த்துருந்துருப்பான். செஸ்ஸில் ஆர்வம் இருந்தால் செஸ் செய்தி வந்தால் செஸ் பற்றி படிப்பான். ஹாக்கியில் ஆர்வம் இருந்தால் ஹாக்கி பற்றி நியூஸ் வந்தால் அதை பற்றி படிச்சுருந்துருப்பான்.
அதுபோக ஹெட்லைன்ஸை படிச்சுருந்துருப்பான். அதன் பிறகு இந்த செய்தியோடு வரக்கூடிய புகைப்படத்துக்கு கீழே 1 வரி 2 வரி இருக்கும். அதில் அழகான ஒரு கேப்ஷன் எழுதியிருப்பாங்க. ஒரு வரியில் அதை பற்றின ஒரு விவரணை இருக்கும். இப்போ இந்த மாதிரி துணுக்குகளாக தான் படிக்கணும். முதல்ல நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் 8-10 வயசில் ஆரம்பிச்சுருந்தா நீங்கள் அதை கேட்க வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கே தெரியும்னு யூகிக்கலாம். நீங்கள் 18 வயசு தாண்டிட்டீங்க, 20களில் இருக்கீங்க, உங்களுக்கு இன்றைக்கி வாசித்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா இப்போ இது ஒரு வழி. இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் எதை படிக்கணும் அப்படின்னா, ஹிண்டு பேப்பரை பொறுத்த வரைக்கும் நடுப்பக்கத்தில் அந்த சென்டர் பேஜில் வந்து எடிட்டோரியல் பேஜில் லெட்டர்ஸ் டு த எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் வந்து நம்ம போன்ற வாசகர்கள், பத்திரிகையை படிக்கக்கூடியவங்க தொடர்ந்து வந்து அதுக்கு வந்து கடிதங்கள் எழுதுவாங்க. ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து எல்லா நாளும் இருக்கும். அந்த கடிதங்களை படித்து பார்க்கலாம். இந்த கடிதங்களை படித்து பார்க்குறீங்க அப்படின்னா முத நாள் செய்தியோட ரெஸ்பான்ஸ் அது. இப்போ முதல் நாளில் நீங்கள் கவனிக்க தவறுன ஏதோ ஒரு செய்திக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அந்த செய்தியை நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். இது நம்மை போன்ற ஒருத்தர், ஒரு ப்ரொஃபஷ்னல் அல்ல, தொழில்முறை எழுத்தாளர் அல்ல, நம்மை போன்ற ஒருத்தர் எழுதக்கூடியதுன்றதுனால அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ் இதை நமக்கு உடனே மனசில் நின்றும். அது நம்ம நாளை பண்ண உடனே பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அதை அப்சர்வ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஒரு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலையில் உங்கள் கைக்கு கிடைச்ச உடனே அந்த ப்ரௌசிங் த்ரூன்னு சொல்லுவாங்க, ப்ரௌஸ் த்ரூ, ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வேலைக்கு கிளம்பிடுறீங்க இல்லை காலேஜ் போயிடுறீங்க அப்படின்னா, நாளின் இறுதியில் வந்து அந்த பேப்பரை திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்தி அவசியமோ அதை மட்டும் நீங்கள் நிதானமாக படிக்க முடியும். காலையில் இருக்கக்கூடிய பரபரப்பு அப்படின்றது வந்து சாயங்காலம் வந்து இருக்காது. அண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிளாரிட்டி வந்திருக்கும். முதல் நாள் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை பற்றியோ இல்லை வந்து ஏதோ ஒரு இஷ்யூவை பற்றி உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் அதிகமாக இருந்திருக்கும். இல்லை உங்களோட அந்த நிதானம், அந்த எதிர்பார்ப்பு குறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் அந்த செய்தியை வந்து அன்றைய செய்தித்தாளை நிதானமாக உங்களுக்கு வேண்டிய செய்தியை சரியாக கண்டுபிடிச்சி அதை படிக்க முடியும். இது கூட என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரம் பழைய பேப்பர் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இப்போ சில சமயம் எல்லா செய்தியும் முக்கியமான செய்தியாக கூட தெரியலாம். அதெல்லாம் மீறி அன்னைக்கு நீங்கள் கண்டுக்கிடாமல் விடப்பட்ட ஏதோ ஒரு செய்தி இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமாக படலாம். அப்போ அந்த காலையில் அவசியம் அதை ஒரு கிளான்ஸ் பார்க்கணும், ஒரு ப்ரௌஸ் த்ரூ பண்ணணும். பட் ஆனால் நிதானமான வாசிப்புக்கு நீங்கள் அதை வந்து சாயங்காலம் ஒரு தடவை எடுத்து பார்க்கலாம். நாளின் இறுதியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லாட்டினாலும் நீங்கள் வேலை முடிந்து வந்த பிறகோ இல்லை கல்லூரி முடிந்து வந்த பிறகோ ஒரு அரை மணி நேரம் அதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் நடுப்பக்கத்தில் உள்ள தலையங்கம், அங்கே உள்ள கட்டுரைகளை வந்து வாசித்து பார்க்கலாம். செய்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா செய்தியும் வந்து வாசிக்கணும்னு எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை. எது உங்களுக்கு அவசியமானது அதை மட்டும் படித்தா போதும். ஸோ நியூஸ் பேப்பர் பற்றி இது போதும்னு நினைக்கிறேன். இனி அடுத்த பாட்காஸ்ட்டில் இதிலிருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து அடுத்த வாசிப்பை எப்படி ஆரம்பித்து தொடர்றதுன்னு சொல்லி பேசுகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.